திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் இந்திரன் பழிதீர்த்த படலம் பார்க்கலாமா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஒரு நாள் தேவேந்திரன் அங்கே தேவர் உலகத்தில் மந்தார மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு முன்னாடி பாட்டு பாடி நடனம் ஆடுற பெண்களை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயம் தேவகுருவான விழாழ பகவான் அங்கே வராரு. அவரை கண்டுக்கவே இல்லை இந்திரன். அவர் பாட்டுக்கு அந்த பெண்கள் நடனம் ஆடுறதுலே கவனம் வச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்த உடனே தேவகுருவான விழாழ பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. மதிக்காத இடத்துல நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே தேவர் உலகத்தை விட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா தேவர் உலகம் பொலிவிழந்து காணப்படுது. ஏன், எதனால் அப்படின்னு இந்திரன் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது, நம்ம குரு வந்தப்போ நம்ம மரியாதை கொடுக்காததுனால குரு இப்போ தேவர் உலகத்துக்கே வர்றதில்லை. அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டமோ. நம்ம எப்படியாவது நம்ம குருவை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா லோகத்துலேயும் தேடி பார்க்குறாரு விழாழ பகவானை. அவர் கண்ணுக்கு குரு சிக்கவே இல்லை. கோவத்தில் இருக்கிறாராச்சே, எப்படி காட்சி கொடுப்பாரு? இந்திரன் தேடி தேடி பார்த்துட்டு அப்புறம் சத்தியலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற பிரம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, பிரம்மதேவரும் குரு கண்டிப்பாக அவசியம் இருக்கணும். இப்போ குரு கிடைக்கிற வரைக்கும் தற்காலிக குருவா அசுரகுலத்தில் பிறந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு 3 தலை இருக்குது, அவனோட பேர் விஸ்வரூபன். அவங்ககிட்ட போய் நீங்கள் எனக்கு குருவாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் சம்மதிப்பான். அவனை குருவாக ஏற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் அப்படியே இருங்க, அப்புறம் கண்டிப்பாக குரு கிடச்சிருவாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாரு. தேவேந்திரனும் பிரம்மதேவர் சொன்ன அந்த விஸ்வரூபன்ட்ட போய் எங்களுக்கு குருவாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஆனால் பிரம்மா சொன்ன மாதிரி அவன் நல்லவெல்லாம் கிடையாது. இந்திரன் விஸ்வரூபனை குருவாக ஏற்றுக்கிட்டதுனால அங்கே தேவர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணி தர சொல்லி கேட்குறாரு விஸ்வரூபன்ட்ட. அப்போ விஸ்வரூபனும் சரின்னு சொன்னதுனால யாகத்தை ஆரம்பிக்கிறாங்க. யாகத்தில் வெளியில் வார்த்தையாக மட்டும்தான் தேவர்கள் நல்லா இருக்கணும்னு வருது, ஆனால் உள்ளுக்குள்ளார அசுரர்கள் தான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் அந்த விஸ்வரூபன். இதை இந்திரன் அவருடைய ஞான திருஷ்டியால் கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே சம்மக்கம் வந்து அவருடைய வஜ்ராயுதத்தை எடுத்து ஒரே வெட்டினார் பாரு விஸ்வரூபன் தலையை. 3 தலையும் துண்டாக விழுந்து போச்சு. இப்போ அந்த விஸ்வரூபன் வந்து அரக்கனா பிறந்தாலும் பிரம்மா வழியை சேர்ந்தவங்கிறதுனால பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து இந்திரனுக்கு பிடிச்சிக்கிச்சு. அப்போ அந்த தேவர்கள் எல்லாம் இந்திரன் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்தை 4ஆக பிரித்து மண், மரங்கள், நீர், பெண்கள் அப்படி கொடுத்துட்றாங்க. விஸ்வரூபன் இறந்த செய்தி அவங்க அப்பாவான அசுரனாகிய துவஸ்டாவுக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்து அப்படியே ஒரு யாகம் பண்ணுறாரு. அந்த யாகத்துலேருந்து ஒருத்தன் வெளியில் வரான். அவன் பேர் விருத்திராசுரன். அவன் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க அப்பாவாகிய துவஸ்டா வந்து நீ போய் இந்திரனை எதிர்த்து போர் புரிஞ்சு இந்திரனை கொன்னுட்டுவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. அந்த சமயத்தில் இந்திரனால் தாக்குப்பிடிக்க முடியல. அப்புறம் மறைஞ்சி ஒடியாந்துடுறாரு. நேராக பிரம்மதேவர்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது இப்போ பிரம்மதேவர் வந்து சரிவா நம்ம வைகுண்டத்தில் இருக்கிற விஷ்ணு பகவான்கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் விஷ்ணு பகவான்கிட்ட ஒரு யோசனை கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பார்க்கடலை கடைஞ்சப்ப யாரும் ஆயுதம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவங்க ஆயுதத்தை எல்லாமே ததிஷி மகரிஷிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் யாருமே வந்து திரும்பி வாங்கலை. அதனால் அந்த மகரிஷி அந்த ஆயுதத்தை எல்லாம் முழுங்கிட்டாரு. அந்த ஆயுதம் எல்லாம் அவரோட முதுகுத்தண்டில் தான் இருக்குது. நீங்கள் வேணால் போய் அவர்கிட்ட நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அவருடைய முதுகுத்தண்டை கேளுங்க. அவர் சுயநலம் இல்லாதவர், அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவரோட உயிரையே கொடுப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட போய் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லி அவரோட முதுகுத்தண்டை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய முதுகுத்தண்டை கொடுப்பாரு. அதில் புதுசாக ஒரு வஜ்ராயுதத்தை செஞ்சு அதில் தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும் அப்படின்னு யோசனை சொன்ன உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்திரன் வந்து நேராக ததிஷி மகரிஷிட்ட போய் அவரை வணங்கி நடந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறாரு. இதை கேட்ட ததிஷி மகரிஷி தேவர்களை காப்பாற்றுறதுக்காக என்னோட உயிரையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவயோக சமாதி நிலையில் அமர்ந்து ஒளி வடிவம் பெற்று புஷ்பக விமானம் ஏறி சிவலோகத்துக்கு போயிட்டார். ததிஷி மகரிஷியோடைய முதுகு தண்டை எடுத்து அதில் ஒரு புதிய வஜ்ராயுதத்தை செஞ்சுக்கிட்டு போருக்கு போகிறாரு இந்திரன். இந்திரனுக்கும் அந்த விருத்திராசுரனுக்கும் கடுமையாக போர் நடக்குது. ஒரு கட்டத்தில் அந்த புதிய வஜ்ராயுதத்தை எடுத்து ஒரு சுழட்டி விட போகிறாரு. அதை பார்த்து அந்த விருத்திராசுரன் இந்த ஆயுதத்தால் கண்டிப்பாக நமக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு உணர்ந்துட்டு அப்பயே போர்க்களத்தை விட்டு மறைஞ்சி கடல் கடியில் போய் ஒளிஞ்சிக்கிறார். தேவேந்திரனும் தேடி தேடி பார்த்துட்டு கண்டுபிடிக்க முடியாமல் திருப்பியும் போகிறாரு பிரம்மதேவர்கிட்ட.
திருப்பியும் நடந்ததெல்லாம் சொல்லும்போது பிரம்மதேவர், நீ உடனே அகத்திய முனிவரை போய் பாரு, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவுவார் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம இப்போ இந்திரன் நேராக அகத்திய முனிவரை சந்தித்து நடந்த விவரத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அகத்திய முனிவரும் சரி, அந்த விருத்ராசுரன் ஒளிஞ்சிருக்கிற அந்த கடலை வந்து என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனும் அந்த கடல்கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அகத்தியரை. அகத்தியர் கடலில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிடறாரு. கடலுக்குள்ளே என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு இப்போ தெளிவாக தெரியுது. கடலுக்கு உள்ளே இருக்கிற மலைக்கு மேலே அந்த விருத்ராசுரன் தவம் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே இந்திரன் அவருடைய புதிய வஜ்ராயுதத்தால் ஒரே தலையை சீவிட்டார். இப்போ திருப்பியும் பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சு இந்திரனை. இப்போ அவரை போட்டு வாட்டி வதக்கி எடுக்குது அந்த பிரம்மஹஸ்தி தோஷம். அவரால் அதை தாங்கவே முடியாமல் ஒரு குளத்தில் இருக்கிற தாமிர தண்டுக்குள்ளார போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு. இப்போ தேவேந்திரன் இல்லாமல் தேவர் உலகம் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த சமயத்தில் 100 அஸ்வமேத யாகத்தை செஞ்ச நகுஷன் அப்படிங்கிறவங்க தேவேந்திர பதவிக்கு வந்துட்டாங்க. ஆனால் புதுசாக பதவி கிடைச்சா அப்படியே ஆடுறாங்கல்ல கர்வத்தில், அது மாதிரி அவங்களும் கர்வமாக இருந்ததுனால இந்திராணிய சப்தரிஷிகள் எல்லாத்தையும் அவமானப்படுத்தி அவங்க சாபத்துக்கு ஆளாகி பூலோகத்தில் பாம்பா வந்து விழுந்துட்டார். இப்போ தலைவன் இல்லாத இந்திரலோகம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ தேவர்கள் எல்லாரும் விழாழ பகவான்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எங்களுக்கு தலைவர் வேணும், இந்திரனே இல்லாமல் இந்திரலோகம் அவ்வளோ கஷ்டப்படுது, அவர் பண்ணது தப்பு தான், நீங்கள் அவரை மன்னிச்சிருங்க எங்களுக்காக அப்படின்னு அவங்க பணிந்து வணங்கினதுனால இப்போ கொஞ்சம் கோபம் குறைஞ்சி போச்சு விழாழ பகவானுக்கு. அவர் நேராக இந்திரன் இருக்கிற அந்த குளத்துக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு, இந்திரா வெளியில் வா, நான் தான் உன்னோட குரு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் வெளியில் வந்து குருவை வணங்கி மன்னிப்பும் கேட்குறாரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், எனக்கு நீங்கள் தான் அந்த பிரம்மஹஸ்தி தோஷத்துலேருந்து விடுதலை தரணும், என்னை போட்டு வாட்டி வதக்குது, என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டதுனால விழாழ பகவானும் உன்னுடைய பிரம்மஹஸ்தி தோஷம் பூலோகத்துக்கு போனால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விழாழ பகவான்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு இந்திரன் கிளம்பிட்டாரு பூலோகத்துக்கு. முதல்ல கைலாயத்துக்கு வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கங்கை உள்ளிட்ட பல புண்ணிய நதிகளில் நீராடிட்டு அப்புறம் திருக்கேதாரம், காசி, காஞ்சி போன்ற பற்பல புண்ணிய சிவஸ்தலங்களையும் அடைந்து இறைவனை வணங்குறாரு. ஆனாலும் அவருடைய பிரம்மஹஸ்தி தோஷம் போகவே இல்லை. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் கடம்பவனத்துக்கு வர்றாரு. கடம்பவனத்துக்கு வந்த உடனே அவருடைய பிரம்மஹஸ்தி தோஷம் போயிடுச்சு. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் இறைவனோட கருணைன்னு நினச்சிக்கிட்டு நேராக தேவர் உலகத்துக்கு போய் அங்கே அவருடைய குருவான விழாழ பகவானுக்கு நன்றி சொல்லி வணங்கும்போது விழாழ பகவான் சொல்கிறாரு, உனக்கு எந்த இடத்துல பிரம்மஹஸ்தி தோஷம் போச்சோ அந்த இடத்துல தான் புண்ணிய தீர்த்தமும் உலகத்திலேயே சிறந்த புண்ணிய தலமும் இருக்குது, அது என்ன ஏதுன்னு போய் கண்டுபிடிச்சிட்டுவான்னு திருப்பி அனுப்பி விடுறாரு. இப்போ தேவேந்திரன் கூட தேவர்களும் வராங்க. எல்லாரும் கடம்பவனத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே வந்து எல்லாரும் தேடி பார்க்கும்போது அந்த தேவர்கள் கண்ணுக்கு ஒளி பொருந்திய சிவலிங்கமும் முன்னாடி ஒரு தீர்த்தமும் தெரியுது. உடனே வந்து தேவேந்திரன்ட்ட சொன்ன உடனே தேவேந்திரன் ஓடி போய் பார்த்தா அப்படியே ஒளி பொருந்திய ஒரு சிவலிங்கம் சுயம்பு வடிவாக இருக்குது. அங்கே ஒரு புண்ணிய தீர்த்தமும் இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அவருக்கு சிவபெருமானுக்கு சிவ ஆகம முறைப்படி பூஜை பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் தேவர்களை நீங்கள் போய் தேவரோகத்திலிருந்து சிவ பூஜைக்குரிய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வச்சுட்டாரு. தேவதட்சணனை விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு சிறந்த ஒரு விமானமும் சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க, இவருக்கு சாத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறதுக்கு சிறந்த மலர் வேணும்னு நினைக்கும் போது அந்த குளத்தில் பொற்றாமரை மலருது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டு அந்த குளத்துக்கு பொற்றாமரை கொள்ளுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாம் சிவபூஜைக்குரிய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்போ விண்ணிலிருந்து விஸ்வகர்மா செய்து அனுப்பிய அந்த மாணிக்க விமானமும் இறங்கி வருது. 8 யானைகள், 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள் அந்த விமானத்தை தாங்கி இருக்குமாறு சிறப்பாக செஞ்சிருந்தார் விஸ்வகர்மா. அதை பார்த்த உடனே இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த விமானத்தை அந்த ஒளி பொருந்தி அந்த சிவலிங்கத்துக்கு சாத்தி அழகு பார்த்தாரு. அப்புறம் பொற்றாமரை குளத்தில் நீராடிட்டு சிவ ஆகம முறைப்படி சிவபெருமானுக்கு மனமகிழ பூஜை பண்ணுறாரு. இறைவனை பல முறை துதித்து வணங்குறாரு. அப்போ சிவபெருமான் இந்திரனுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திரனும், இறைவா உங்களுக்கு பூஜை பண்ணுறதே பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன், அதனால் நான் எப்போவும் உங்களுக்கு பூஜை பண்ணிட்டு உங்கள் பக்தனாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், இந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு சிவபெருமான், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து எனக்கு பூஜை பண்ணவே இந்த வருஷம் ஃபுல்லாக பூஜை பண்ண பலன் உனக்கு கிடைக்கும், அதனால் நீ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து எனக்கு பூஜை பண்ணு, இப்போ நீ தேவர் உலகத்துக்கு கிளம்பு, நீ இல்லாமல் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உனக்கு மோட்சம் கிடைக்குமாறு நீ பக்குவம் அடைந்ததும் யாம் அருள் செய்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு.
தேவர்களுடைய தலைவனான தேவேந்திரன் சிவபக்தி செல்வனாய் பொன்னுலகம் என போற்றப்படும் தேவர் உலகத்துக்கு போயிட்டார். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்பவுமே குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். குருவை அவமதிக்க கூடாது. மாதா பிதாவுக்கு அப்புறம் குரு தானே இருக்காரு. எப்பவுமே குருவை வணங்கி அவருடைய அருள் ஆசியோடு நம்ம வாழ்ந்தோன்னா நமக்கு ஒரு கஷ்டமும் வராமல் குருவே நம்மளை பார்த்துப்பார். குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? திருச்சிற்றம்பலம்.